நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் கதிரேசன் இருக்காருல்ல, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்க கிட்ட தெளிவாக எல்லாத்தையும் பேசுறாங்க. இந்த பாருங்க தீபிகா மேடம், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க மல்லி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனால் என் மாப்பிளைக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டீலிங் பேசுறாங்க ரெண்டு பேருக்குள்ள. அதே சமயத்தில் இதோ பாருங்க, கொஞ்சம் உங்களை பார்க்கணும், அப்படி எங்கே இருக்கீங்க, கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ், அதாவது நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற போலீஸ் மேடம் அதிகாரி இருந்துன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் உங்கள் மனைவியும் கூட வரணும், உங்கள் மனைவி கட்டாயமாக கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம மல்லியும் அழைச்சிட்டு வராங்க. நம்ம மல்லி ரெண்டு பேரும் கையை கொத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம விஜய்கிட்ட மல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆல்ரெடி, இந்த மாதிரி என் கையை இந்த நாள் ஃபுல்லாக என் கையில் பிடிச்சின்னு தான் இருக்கும், என் கையை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் கையை எடுக்க சொல்லி தீபிகா சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்து அதை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த இடத்துக்கு வந்தால் நான் என்ன சொல்கிறேன்னா அதை தான் செய்யணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியம் இல்லை. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சொல்கிறத எல்லாமே எங்களால் செய்ய முடியாது, இது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளடைய அண்டர்ஸ்டாண்ட். இதை நீங்கள் கையை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார், உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம விஜய் உடனே பார்க்கணுமே, லத்தியட்டு வந்து விஜயை மல்லி அடிக்கிறதுக்கு கை வாங்குறாரு. அந்த சமயத்தில் தாங்க விஜய் கோவம் வந்தது. உடனே பார்க்கணுமே, லத்தி கை மேலே விடுறதுக்கு முன்னாடி தீபிகாவை தள்ளி விட்டுறாங்க. உடனே தீபிகாவுக்கு செம கோவம் வந்துடுது. போலீஸ் அதிகாரி அங்கே இருக்கிற மற்றவங்களெல்லாம் பிடிச்சி அடிங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே யார் உங்களுக்கு அடிக்க ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கம் மறுபக்கம் வக்கீலும் வந்துடுறாரு. வந்ததோட மட்டும் இல்லாமல் இதை பார்த்தீங்களா, இந்த தீபிகா மேடம் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொடூரமானவங்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருமே ஒரு பக்கம் மனசாட்சி பாகுபாடு இந்த மாதிரி எதுவுமே பார்க்கறதில்ல. எல்லாரும் சைட்டாக அடின்னு அடிக்கிறாங்க. குற்றவாளி யார், நிரபராதி யாருன்னு உங்களுக்கு தெரியாத மல்லி, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, விஜயை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், விஜய் எந்த ஒரு தப்பு செய்யல, மல்லி எந்த ஒரு தப்பு செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நீங்கள் டார்கெட் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் எய்ம் வச்சு ஜெயிலில் தள்ளணும் அப்படின்றது உங்களுக்கு என்ன நோக்கம், உங்களுக்கு எதனா பர்சனலாக எதனா பிரச்சனை இருக்கா ரெண்டு பேருக்கிடையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், என்னடா இது என்ன பண்ணாலும் ஒரு பக்கம் நம்ம மேலே தப்பு வருது, நாம என்ன தப்பு செஞ்சோம், ஆனால் நம்மளவே ஒரு பக்கம் பிடிச்சின்னு ஏறுன்னு ஏறாங்களே, இந்த மல்லி செஞ்சது எல்லாமே யாருக்கும் தெரியாதா, மல்லி எவ்வளோ பெரிய கேவலமான கேடு கெட்டவ அப்படின்ற விஷயம் யாருக்கும் தெரியாதா, இது எதுவுமே யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அதை விட்டு எல்லாருமே ஒரு பக்கம் நான் தான் தப்பு பண்ணேன் என் மேலே ஒரு பக்கம் தப்பு குற்றத்தை எல்லாத்தையும் சொல்கிறீங்களே, இது எதுவுமே நான் பண்ணலை அப்படின்ற விஷயத்தை இவங்களுக்கு எப்படி நம்ம புரிய வைக்க போகிறோம், எந்த விதத்தில் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு ஒரு பக்கம் வாழ்வே வாழ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, எல்லாமே ஒரு பக்கம் நல்லதாக நடக்கும். வாழ்க்கையில் ஒரு சில நேரத்தில் செருக்கும், ஆனால் அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் ஏற்றுக்கிட்டு, ஓ இப்படி பண்ணுமோ ஓ அப்படி பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை கடலினம் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது போல் எல்லாமே நடந்துக்கணும். அப்போ தான் எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியாக இருக்கும். அதனால் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சரி, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை சிக்கல்கள் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் இன்னும் நிறைய பிரச்சனையெல்லாம் வரதாங்க போகுது. அப்படி என்னடா பிரச்சனை வரப்போகுது, அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேற எதுவும் இல்லைங்க, கரெக்டாக நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க தீபிகா கிட்ட, அதோ பாருங்க தீபிகா, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, தேவையில்லாமல் இனிமேல் எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க, அப்படி தப்பு செஞ்சிருந்தா சட்டம் எங்களை தண்டிக்கும், அதை விட்டு நீங்கள் ஒரு பக்கம் பர்சனலாக எங்களை இந்த மாதிரி தண்டிக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இன்றைக்கி எங்களோட கல்யாண நாள், அதுக்கு என் மனைவி ஆசைப்பட்டது, அதை நான் நிறைவேற்றணும், அதை விட்டு தேவையில்லாமல் ஒரு பக்கம் எங்கள் விஷயத்தில் தலையிட்டு எங்களோ ஒரு பக்கம் நீங்கள் கஷ்டப்படுத்தி அது மூலிமா நீங்கள் சந்தோஷப்படுறது என்ன நியாயம், நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எதுவுமே பேசாமல் ஒரு பக்கம் சைலண்ட்டாக தலைக்கீழே போட்டு நம்ம எது பேசினாலும் ஒரு பக்கம் தப்பாக தான் இருக்குது. வாழ்க்கைன்னா இந்த மாதிரி சிக்கல் நக்கல் விக்கல் எல்லாமே வரும், எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம தாங்கிக்கணும் அப்படின்ற விஷயத்த பேசினிருக்காங்க. நம்ம தீபக்கம் அதே சமயத்தில் விஜய் மல்லிகிட்ட சொல்கிறாங்க, பாருங்கள் எந்த சமயத்திலும் சரி எப்போ சரி உங்கள் கூட்டாலும் லாயராக நான் இருக்கேன், எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே பார்க்கணுமே நம்ம விஜய் வந்து சரிங்க நான் பார்த்துக்கிறேன், எதாக இருந்தாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன், சரி வர சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி எதனா இருக்குமோன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பாஸ்ட்டாக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை விஜய் உங்கள் மேலே ஏதோ டார்கெட் டெஸ்ட் இருக்காங்க, உங்கள் மனைவியும் உங்களையும் பிரிக்கணும் அப்படின்ற கான்செப்டில் தான் இவங்க சுற்றின்னு இருக்காங்க போல், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் மல்லியை நீங்கள் வீட்டாலே வச்சுற மாதிரி பார்த்துக்கோங்க, எதனா ஒரு இஷ்யூனால நீங்கள் தான் அந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க, அதனால் நீங்கள் மட்டும்தான் போலீஸ் வரணும், அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொன்னது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசனை. அதே சமயத்தில் விஜய்க்கு ஒரு சந்தேகம், என்னடா இவங்க ஏன் மல்லி மேலே டார்கெட் வைக்கிறாங்க, மல்லியவே ஒரு பக்கம் எல்லாத்துலேயும் ஒரு பக்கம்
வம்புக்கு இழுக்கிறாங்களே, இதில் எதனா வில்லங்க இருக்குமோ எதனா விஷயம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிச்சுன்னு இருக்காரு நம்ம விஜய். யோசிச்சு உண்மையிலலாம் கண்டுபிடிப்பாரா, இந்த மாதிரி விஜய்க்கும் மல்லியும் பிரிக்கிறதுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் செய்யணும் அப்படின்றத யோசிச்சு சிந்திச்சு பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த கேள்விகளுக்கான பதில் கிடைக்குமா கிடைக்காதா, என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, போனதெல்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம் தாங்க முக்கியமாக எல்லாரும் ஒரு பக்கம் டார்கெட் வைக்கிறாங்க. அப்படி என்ன விஷயத்த டார்கெட் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேறு எதுவும் இல்லைங்க. கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்துன்னு இந்த வீட்டில் இன்னும் நிறைய சிக்கலெல்லாம் ஒரு பக்கம் உண்டாக போகிறா அப்படின்றத கதிரேசனும் மறுபக்கம் ராஜேஸ்வரியும் முடிவு செய்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவளை இப்படியே அந்த வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிச்சிட்டா அந்த பணம் எல்லாமே ஒரு பக்கம் நமக்கே வந்துடும், இல்லைன்னா அடுத்த செகண்ட் நம்ம கையை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியோட எண்ணம். மறுபக்கம் வெண்பாவை எப்படியாவது நம்ம பக்கம் இழுத்துக்கணும் இந்த சமயத்தை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனோட எண்ணம். என்னடா இவங்க எண்ணம் எல்லாமே இப்படி போயின்னு இருக்கே, இவங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.